ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நைட்டு நம்ம கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுற ரொட்டீன் வீடியோ தான் நம்ம இந்த விளாகில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டெய்லியுமே நான் இப்படி க்ளீன் பண்ணுவேனா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்றைக்காவது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு சில நேரம் முடியும், சில நேரம் முடியாமல் போகும். சில நேரம் எங்கே வெளியில் போயிட்டு வந்து ரொம்ப டயர்டில் இருப்போம். அது மாதிரி டைம்லாம் இப்படி க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் இப்படி வச்சுக்கலாம். நம்ம சில சமயம் என் குழந்தை வந்து தூங்குறப்போ பக்கத்தில் இருக்குன்னு அழுதானா அவள் கூட போய் தூங்குறப்போ நானும் சேர்ந்து தூங்கிடுவேன். ஸோ அந்த சமயம் எல்லாம் மறந்துட்டு அப்படியே தூங்கிட்டு காலைல தான் எழுந்திரிச்சு க்ளீன் பண்ணுவேன். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் நைட் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து நைட் எடுத்த ரொட்டீன் வீடியோ தான். இது வந்து நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டிருந்தாங்க குழந்தைங்க. என்னோடய காய் டஸ்ட் இதெல்லாம் ஒரு இதில் பவுலில் எடுத்து வச்சுருந்தேன். அதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிக்கிட்டேன். கிளியர் பண்ணிட்டு தான் நான் நைட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் நான் அந்த பயோகிரேடர் அந்த பேக் வச்சுருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் எல்லாத்துலேயும் போட்டு எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சமையல் பண்ணி சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வருது. இது வந்து நான் வந்து சாப்பாடு வந்து நாய்க்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வாஷ் பண்ண போட்டேன். அவங்க சிங்கில் எல்லாமே எடுத்து போட்டு நாய்க்கு இது தனியாக சாப்பாடு எடுத்து வச்சுருக்கிறேன். சட்னி கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மேக்ஸிமம் அப்படி சாப்பிடக்கூடாது நம்ம. நெக்ஸ்ட்டு பர்னரில் இருக்கிற நம்ம கேஸு ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து சிங்கில் போட்டுட்டு இவ்வளோ பாத்திரம் இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே ஃபுல்லு 1 by 1 விளக்கி ஃபுல்லத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் நான் அரேஞ்ச் பண்ணேன். இப்போ நம்ம என்ன அப்படின்னா, நைட்டு வந்து எப்பயுமே சொல்லுவாங்க, நைட்டு வந்து கிச்சனை வந்து மகாலட்சுமி வந்து வாசம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நைட்டு வந்து கிச்சன் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எந்த கஷ்டமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நைட் வந்து கிச்சனை வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தூங்கினோம் அப்படின்னா அது ரொம்பவே நம்மளுக்கு நல்லது. அது வந்து ஆக்சுவலாக நார்மலாக சயின்டிஃபிக்காக பார்த்தோன்னா கிச்சன் நைட்டு க்ளீனாக இருந்தோன்னா நம்ம மறுநாள் நம்ம சமைக்கிறப்போ, ஏன்னா கிச்சன் வந்து நம்ம ஃபுட்டு இன்டேக் பண்ணுற இடம். ஸோ எப்போவுமே க்ளீனாக இருந்தால் தான் அது வந்து நல்லது. அதுக்காக தான் பெரியவங்க வந்து நம்ம இப்படி சொன்னால் தான் கேட்போம் அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லி வச்சுருக்குறாங்க, மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் நம்ம நார்மலாகவே க்ளீனாக இருந்தோன்னா ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் சிங்கில் வந்து பாத்திரம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கிறது ரொம்பவே நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது. வீட்லேயும் நல்லா க்ளீனாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம. இல்லை பாத்திரம் இருந்து ஒரு மாதிரி அடைஞ்சு போய் க்ளீன் பண்ணாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த மோட்டிவ் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்குரிய இது மைண்டு வந்து வராது, ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, ஒரு மாதிரி டல்லாகவே ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் 1 by 1 எல்லா பாத்திரமும் விளக்குனதுக்கப்புறம் அந்த ட்ரையரில், அதாவது ட்ரையர்னால் அந்த பக்கெட்டில் வச்சு ஒரு 5 minutes வந்து தண்ணி வந்து வடிய விட்டுருவேன். வடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து பாத்திரம் வைக்கிற இடத்துல வந்து கொண்டு போய் வைப்பேன். ஸோ இது மாதிரி தான் என்னோடய டின்னர் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் 1 by 1 என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், க்ளீனிங் ஒர்க்கை. இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இடையில நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ போய் பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ட்ரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறேனோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், இது மாதிரி நான் எல்லாமே 1 by 1 அடுக்கிட்டேன் பாத்திரம் வைக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் நான் ஸ்கின் கேர் ரொட்டீனுக்காக ஒரு இது ரெடி பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதை அரைச்சி நம்ம ஐஸ் ட்ரேயில் போட்டு வச்சுட்டு அதை வந்து டெய்லியும் நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா கலர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
ஸ்கின் வந்து உங்களுக்கு ரொம்ப கலராகும், அப்படியாகும் இப்படியாகும்லாம் நான் பொய்லாம் சொல்லலை, நான் உண்மையே சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப கலராகும், நீங்கள் கலர் ஆயிடுவீங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. கண்டிப்பாக உங்களுக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் ஃபேஸில். உங்களுக்கு ஆன்டி ஏஜிங், அதாவது வயசான மாதிரி இருக்காது உங்கள் ஃபேஸு. அதே சமயம் உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா கலர் கொடுக்கும், ஷைனாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக இந்த இது வந்து போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்நேரம் நைட்டு போட்டு எடுத்து வச்சிட்டோன்னா, நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா டெய்லி ஒன்று வந்து அந்த 1 வீக் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை போட்டுட்டு நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அதே மாதிரி நான் வந்து பீட்ரூட்டை ஒரு இதில் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ வந்து ஒரு 1/2 டொமேட்டோ எடுத்து அதையும் நான் வந்து அப்படியே அதிலே போட்டு அரைச்சிட்டேன். சரி பீட்ரூட் தானே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அதிலே போட்டு அரைச்சிட்டு அதையும் நம்ம வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு அதை ஒன் டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோ வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லது, ஆன்டி ஏஜிங்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹேர் வந்து ரொம்ப இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து போகிறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இது மாதிரி தான் நான் வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டேன். நல்லா ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த மிக்ஸி எல்லாமேவும் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட் டவல் வந்து எடுத்து ஃபுல்லுமே தொடச்சிட்ருக்கேன். இது மாதிரி நீங்கள் மிக்ஸி எதுவாக இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் தொடச்சி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே நீட்டாக இருக்கும், அழுக்கு படியாமல். இது வந்து ஆல்ரெடி எனக்கு லைட் கலர் வேறு. ஸோ அந்த வயர்லேருந்து எல்லாமே நான் அந்த வெட் டவலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லும் டீப் க்ளீனிங்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்து நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். இதை எடுத்து நான் இப்போ ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் மிக்ஸி அப்படியே தான் ஃபிக்ஸ்டாக வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் அப்படி வைக்கலை, அந்த சைடு டேபிள் போட்டு அந்த டேபிளுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன் நான் மிக்ஸியை. ஸோ அங்கே எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபுல் எல்லா பாத்திரமும் கழுவிட்டேன். நான் கழுவி எல்லாமே அடுக்கி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் பாத்திரம் மட்டும் அதில் இருக்குது, இன்னும் அதையும் நான் எடுத்து வச்சுருவேன். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப இதாக இருந்தது. சாப்பாடு வச்சதுனால ஃபுல்லுமே அந்த தண்ணிலாம் தெரிச்சிட்ருக்குது. எனக்கு எப்போயுமே அந்த சாப்பாடு வச்சோன்னா தண்ணி ஃபுல்லும் தெரிச்சிடும். ஸோ எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கவுண்டர் டாப்பு ஃபுல்லும் அந்த இடத்துல ஃபுல்லுமே நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஸ்க்ரப்பு எடுத்து அதில் வந்து நல்லா தேய்ச்சி, அதுக்கப்புறம் ஈர துணியை எடுத்துகிட்டு வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு மேலே சைடில் இருக்கிற வால்லையும் சரி நல்லா ஃபுல்லும் தேய்ச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வெட்டில்லாத துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி நைட்டு டெய்லி இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டு போனோன்னா நம்மளுக்கு எப்போவுமே புது ஸ்டவ் மாதிரி இருக்கும். கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சிங்க் ஏரியாவுக்கு வந்தாச்சு. சிங்கை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அந்த ஜன்னல்லாம் லைட்டாக அந்த நம்ம பாத்திரங்களை என்ன தெரிச்சிருக்கோம். ஸோ அதை எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு, சிங்க்கு வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வந்து அதை சிங்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு டிப்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் பாத்திரம் கழுவுறப்போ நம்மளுக்கு நைட்டியில் வந்து அந்த வயிறு ஏரியாவில் ஃபுல்லுமேவும் நம்மளுக்கு அப்படியேவும் நனைஞ்சி சிலர் வந்து இந்த நைட்டி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிரும், அந்த இடத்துல மட்டும் இத்து போயிடும், ஒரு மாதிரி மங்கலாக தெரியும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட டேப் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட தள்ளி இருக்கணும், அந்த சைடு திருப்பிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த கடையில் விற்கிறாங்க ஒரு 10 ரூபீஸ்க்கு ரொம்ப ஹோல் வழியாக தண்ணி விழுகிற மாதிரி, அது மாதிரி டேப் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி வந்து அவ்வளோவா இது மாதிரி தெரிக்காது. வேறு ஏதாவது டிப்ஸ் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் இது மாதிரி, ஆனால் நான் இப்படி டேப்பை தள்ளி வச்சு நான் வாஷ் பண்ணாலுமே எனக்கு வந்து நனைஞ்சிரும். எப்படி இருந்தாலும் ரொம்ப நனையாட்டியும் கண்டிப்பாக எனக்கு வந்து நனையும். ஆனால் சுத்தமாக நனையாமல் இருக்கிறதுக்கு யாருக்காவது அது மாதிரி டிப்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாமே எல்லாமே நான் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக இந்த இது எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். எனக்கு சோப் வந்து தீர்ந்து போச்சு. சோப் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அந்த சோப் வச்சுருப்போம் இல்லையா, அந்த கிண்ணத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் இந்த சைடில் நான் கவர் ஒட்டியிருக்கேன் இல்லையா, அந்த கவர் வந்து நல்லாவே இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கு நிஜமாகவே வேறு யாராவது நீங்கள் வந்து இது மாதிரி கவர் ஒட்டிக்கோங்க. உங்களுக்கு சுவரில் பட்டால் நம்மளால் தொடச்சாலும் போக மாட்டேங்குது. பட் இது மாதிரி கவரில் எனக்கு வந்து இப்போ நான் ஒட்டினதுலேருந்து எனக்கு வந்து நிறைய அந்த சோப்போட கரெல்லாம் அதில் பட்டுறப்போ எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. நான் அதை வந்து ஜஸ்ட்டு வெட்டு துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டேன், ஈரமான துணியை வச்சு. அவ்வளோதான், போயிட்டு திரும்பி க்ளீன் ஆயிடுச்சு. அந்த இடமும் நல்லா இருக்குது. எனக்கு அந்த இடம் இந்த பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் அந்த சிங்க் ஏரியாவே எனக்கு சூப்பராக இருக்கிற மாதிரி, பார்க்குறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த டிஷ்வாஷ் ட்ரையர், அதாவது என்னோடய டிஷ்வாஷ் ட்ரையர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பக்கெட்டை வந்து இருந்த பாத்திரத்தில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஸோ அதை இப்போ வாஷ் பண்ண போகிறேன், கழுவ போகிறேன். நல்லா அந்த சோப்பை போட்டு நல்லா கழுவி வச்சிட்டோன்னா, ஏன்னா எங்களுக்கு வந்து உப்பு தண்ணி, அதனால் அதில் தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே டோட்டலாக அந்த இடம் ஃபுல்லு கரையாயிருது, கலரே மாறிடும், அந்த டவ்வியோட கலரே அப்படியே மாறிடும். அதனால் நான் வந்து கொஞ்சம் விளக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக உப்பு படிஞ்ச அந்த கரை எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். டோட்டலாக மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நைட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா காலைல உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லா பாத்திரம் எல்லாமே நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருவீங்க. அப்போ உங்களுக்கு சமைக்கிறதுக்கு வந்து டக்குன்னு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸில் இருக்கிற வாட்டர் எல்லாமே அப்படியே இது மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிடுவேன் எப்போயுமே முடிஞ்சதுக்கப்புறம், வேலை முடிஞ்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் பண்ணுற பழக்கம் இருக்குது எனக்கு அப்பப்போ. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிக்குவேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் என்னோடய வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுறேன். இன்னும் கிச்சனை வந்து கூட்டணும், அந்த ஒர்க்கு எனக்கு மிச்சம் இருக்குது. எங்களுக்கு வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது, நைட்டெல்லாம் மழை பெஞ்சிட்டு இருந்து, தண்ணி வேறு ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. ஸோ ட்ரெஸ்ஸில் தண்ணி அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்போயுமே ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் நைட்டு. ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். அதனால தான் நான் ஃபேஸ் வாஷ் அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு தனி இது மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். குட்டி ட்ரே வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஜன்னலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அந்த டேப் எல்லாமே ஒரு தடவை அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய கையில் வந்துடும். க்ளீன் பண்ணி அந்த இதில் தண்ணி ஊற்றுவேன், செய்வேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு டிப்ஸு, எப்போவுமே சாப்பாடு இதெல்லாம் தொடச்சி நீங்கள் எடுத்துடக்கூடாது. நைட்டு வந்து கொஞ்சமாவது சாப்பாடை வந்து எடுத்து வச்சுங்க. இது மாதிரி கிண்ணத்தில் நீங்கள் சாப்பிட்டது போல் மிச்சம் இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிடலனாலும் பரவாயில்ல, ஒரு கை சோடாது நீங்கள் தண்ணியை இது மாதிரி கிண்ணத்தில் எடுத்து வச்சிடணும். சாப்பாடும் சரி தண்ணியும் சரி நைட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை சாப்பாடும் தண்ணியும் வீட்டில் கிச்சனில் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக தொடச்சி எடுத்த மாதிரி வைக்கக்கூடாது. அது வந்து எல்லாருக்கும் ஒரு டிப்ஸு. இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணலனாலும் இனிமேல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக கிச்சன் எல்லாத்தையுமே கூட்டிட்டேன், ப்ரூம் பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஃபுல்லும் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன். சிங்க் ஏரியா ஃபுல்லும் க்ளீன் பண்ணிவிட்டேன். பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபைனல் டச்சு ஃபுல்லும் ப்ரூம் பண்ணியாச்சு. குட்டி டஸ்ட்பினில் எல்லாம் எடுத்து போட்டு செஞ்சுட்டு என்னோடய ஒர்க் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கிச்சன் க்ளீனிங் சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த ஒர்க் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மழை பெஞ்சிட்டு இருந்தனால எனக்கு தண்ணியில் வேறு கொஞ்சம் நேரம் இருந்தேன் இல்லையா, ஸோ ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே, காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போட்டுட்ருந்தேன். ஃபைனலாக காஃபி போட்டு கொஞ்சம் குடிச்சோன்னா கொஞ்சம் குளிர் தெரியாது அப்படின்றனால காஃபி போட்டுட்ருக்கேன். பாருங்கள், நல்லா ஃபுல்லும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். பார்க்குறதுக்கே உங்களுக்கு நீட்டாக இருக்குது. கொஞ்சம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கும், இது மாதிரி நீட்டாக எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா. நான் ரொம்ப நீட்டாலாம் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நீட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் பேஸ்கெட் வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல இருந்து இப்போ இங்கே மாற்றிட்டோம். ஸோ அந்த இடத்துல இருக்குது ஃப்ரூட் பேஸ்கெட். அவ்வளோதான், டோட்டலாக
க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஸ்ட்ராங்காக சூப்பராக ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன். காஃபியை போட்டு குடிச்சிட்டு தூங்க போயாச்சு. இதுதான் என்னோடய நைட்டு கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் க்ளீனிங் வந்து இதுதான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் வந்து இது மாதிரி டெய்லியும் சாப்பாட்டுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க கிச்சனை. காலையில் திரும்பி எந்திரிச்சு போகிறப்போ உங்களுக்கு ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், உங்கள் மனசுக்கும் அமைதியாக திருப்தியாக இருக்கும். ஏன்னா என்னோடய இதில் நான் அனுபவப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே காலையில் எடுத்த வியூ, நான் காலையில் எந்திரிச்சு வந்து எடுத்திருக்க வியூ. இன்னொரு சூப்பர் டூப்பர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரம் வித்